ஒரு மனுஷனுக்கு பாவம் இல்லாம ஜீவிக்க வேண்டுமேனா அவனுக்கு தியானம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வேணும். அது என்னது? 39 சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அதாவது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்கள், யதார்த்தமாக நீங்கள் தேவனுடைய பாடுகளை தியானிப்பீர்களே ஆனால் உங்களுடைய இருதயத்துல அனல் மூலம் அக்கினி பற்றி எரியும். அது எரிய 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 கொழுந்து விட்டு எரிய பவுல் அப்போஸ்தலன் சொன்ன போல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் ஒரு அனுபவம் உண்டா? எப்படி? இனி நான் அல்ல, அந்த பாடுகளை நினைக்க அந்த உபத்திரவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டதான பாடுகளை நினைக்க தியானிக்க ஏன் இவ்வளவு பாடு, எதற்காக இவ்வளவு கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்தார், ஏன் என்று உங்களுடைய இருதயம் அந்த பாடுகளை யதார்த்தமாக தியானிக்குமே ஆனால் அந்த இருதயத்திலே அனல் மூழும். அவருக்காக வாழணும், அவருக்காக பாடுபடணும், அவருக்காக இரத்த சாட்சியா மறிக்கணும். இந்த இருதயத்தின் நிலைகள் எப்ப உண்டாகும்? அந்த பாடுகள் அதிகமாக தியானிக்கும் போது. ஏன் இருதயம் முக்கியமா இருக்கு? ஏன் இருதயத்திலே அனல் மூல வேண்டி இருக்கு? ஒவ்வொரு மனுஷனும் கெட்டு போகிறது எதனால? தன்னுடைய இருதயத்தின் யோசனைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே. குணப்படாத, ரட்சிக்கப்படாத, பரிசுத்தமாக்கப்படாத அந்த இருதயத்தினாலேயே அதனுடைய வழி நடத்தினாலே கெட்டு போகிறார்கள். அதான் தியானம் முக்கியம். ஏனென்றால் அந்த இருதயம் மகா திருக்குள்ளது, அதிலிருந்து தீய யோசனைகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான இருதயத்தை அந்த சகல கேடுகளும் வெட்டி எரித்து அகற்றுவதற்கு ஆண்டோடைய பாடுகளை குறித்துதான ஒரு தியானம் தேவை. ஆண்டவரை சிலுவையிலே அறைந்த பிறகு அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு சீலையிலே ஒரு துணியில அடக்கம் பண்ணினார்களாம். அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை இப்ப என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளஸ் கார்பன் டேட்டிங் போல பிரசன்ட் சயின்டிபிக் மெத்தட் எல்லாம் பயன்படுத்தி அது நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த துணி எப்படி இருக்கும்? ஒரு இவ்வளவு நீளத்துக்கு வீதி இருக்குமா இருக்கும். நீளம் பாத்தீங்கன்னா ஒரு 15 அடியாவது இருக்கும். எப்படின்னா துணியை விரிக்கிறாங்க, அதுல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வைக்கிறாங்க, வச்சுட்டு தலைப்பாகம் வழியா மறுபடியும் அந்த துணியை காலோட சேர்த்து அப்புறம் கட்டுறாங்க. அப்ப அந்த துணியில இருக்கக்கூடிய எல்லா இரத்த கரைகளையும் டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணதுல தெரியுது எப்படி? குறைந்தது 120 இடத்துல சரீரத்துல காயங்கள், அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்ப அந்த ரத்தம் ஒவ்வொரு இடத்துலயும் படிச்சிருக்கிறத பார்த்து அவன் கண்டுபிடிச்சு குறைந்தது 120 இடத்துல உடம்பு முழுவதும் ஃப்ரண்டும் பேக்கும் காயப்பட்டிருக்கு. அடுத்து 5 இடத்துல ஆழமா அதிகமாட்டு ரத்தம் கட்டியா இருந்திருக்கு. அது எந்த இடம்? கரங்கள், கால்கள், விலா. அப்ப அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க இது கரெக்டா அந்தந்த இடங்கள் தான். அதுக்கு பிறகு பார்க்கும்போது எப்படி இருக்கு? இந்த மூக்கு அதாவது அந்த கார்பன் இப்போ நவீன முறைகளை பார்க்கும்போது மூக்கு நல்லா சேதப்பட்டு இருக்கு. மூக்குப்புற விழுந்தாருன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அதை பல விதத்துல கற்பனை பண்ணுவோம். கை வச்சு மெதுவா ஊனி விழுந்தாரு. அப்படி இல்லை, அவர் அவ்வளவாய் விழுந்திருக்கிறார். இரத்த வேர்வை சிந்தும் போதும் சரி, சுமக்க முடியாத சிலுவைய சுமந்து செல்லும் போதும் சரி, அவர் எப்படி விழுந்தார்? மூங்குப்புற விழுந்தார். அப்ப இந்த இதுல கார்பன் டேட்டிங்ல இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மூக்கு நல்லா சேதப்பட்டிருக்கும் அப்படின்னு. அடுத்தது என்ன? அந்த துணியினுடைய தன்மையை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கண் ரொம்ப வீங்கி இருந்ததாட்டு, ஏன்னா அதுல இருந்துதான் இந்த இரத்த கரைகளை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? விலா எறும்புகள்லாம் விரிவடைஞ்சதாட்டு, ஏன்னா தொங்கும் போது மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வரும்போது ஒவ்வொரு விலா எலும்புக்கு இடையில இருக்கிறதான அந்த சவ்வு இதெல்லாம் விட்டது மாதிரி விரிவடைஞ்சி இந்த எலும்புகள் விரிவடைஞ்சு இருக்கிறதாட்டு அந்த இரத்த கரைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்? எவ்வளவு அந்த தேவன் பாடுபட்டு இருக்கார். நமக்கு ஒரு தலைவேதனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது வேற பரிகாரம் தேடுவோமான்னு தேடும். ஆனா ஏன் இந்த தேவன், பரலோகத்திலே காணப்பட்டதான தேவன், ஏன் இதை எல்லாவற்றையும் விட்டு மனுஷனாக தோன்றி எல்லா மனுஷர்களை காட்டிலும் சித்திரவதை படுத்தப்பட்டு, என்ன சொன்னேன்? சித்திரவதை படுத்தப்பட்டு, ரொம்ப மோசமான விதத்துல தாக்கப்பட்டு, ரொம்ப மோசமான விதத்துல கொடுமைப்படுத்தப்பட்டு, ரொம்ப மோசமான விதத்துல அவர் பாடுகள் அடைந்து ஏன் இவ்வளவாய் அவர் என்ன மறிக்க வேண்டும்? ஒரே ஒரு காரியம்தான், எனக்காக 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 முடிஞ்சு போச்சு. அப்போ அவருடைய பாடுகளை நீங்க யதார்த்தமாக இந்த ஒரு நோக்கத்தோடு தியானிப்பீர்களே ஆனால் உங்களுடைய இருதயம் அனல் மூடும். உங்களுடைய இருதயத்துல ஒரு தீ பற்றி எரியும். அவருக்காக வாழ, எனக்காக இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டேன், சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டேன், இனி அவருக்காகத்தான் வாழ்வு. அந்த இருதயத்துல ஒரு அனல் மூலம். அந்த இருதயத்துல அனல் மூலும் போது பாவம் செய்யணுங்கிறதான அந்த பலன் அப்படியே குறைந்து இல்லாமலே போயிடும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரை அனுப்பின பிதாவானவரோ
அவரை அனுப்பின தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நான் அப்படியே இருந்து தியானிக்கும் போது யோசிக்கும் போது நொறுக்க அப்படிங்கும் போது அது எப்படிங்க எனக்கு மைண்ட்ல டக்குனு கிளாஸ் ஆனது ஒன்னே ஒண்ணு உங்க எல்லாருக்குமே தெரியும். முகம் பார்த்துட்டு இருக்கும் ஒரு கண்ணாடி, அதை அப்படியே கை எடுத்துருங்க பார்ப்போம். அந்த கிரானைட் கல்ல இல்ல இந்த டைல்ஸ்ல அப்படியே விழுந்து சுக்கு நூறா ஒரு 10க்கு 10 இல்லைன்னா ஒரு 10க்கு 15 உள்ள ஒரு பெரிய ரூமானா அந்த சின்ன கிளாஸ் அந்த கண்ணாடி அப்படியே உடைஞ்சு எல்லா இடங்களும் செதறிடும். அதை தூத்து எடுத்த வரைக்குமே கால் வைக்க பயப்பட வேண்டியிருக்கும். ஏன் தெரியுமா? எங்கேயாவது சின்ன சின்ன பீஸ்கள் இருக்கும். நொறுக்க சித்தமாகி, நொறுக்குன்னு அர்த்தம் என்ன? அப்போ டாப் டு பாட்டம் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு இடமும் விடாம அந்த உடம்பு முழுவதும் அடிக்கப்பட, அதாவது இனி அடிக்க இடம் இல்லை, அடிப்படாத இடம் இனி இல்லை. மறுபடியும் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம். அப்ப அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தம். அப்ப நம்மை ரட்சிப்பதற்காக பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக வெளிப்பட்ட தேவனுக்கு வைக்கப்பட்ட பங்கு என்ன? நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். போதும் பாருங்கள், நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்ப இதை நீங்க யதார்த்தமா தியானிச்சு பாருங்க. அந்த பாவம் செய்யக்கூடிய இருதயம், உங்களை தூண்டக்கூடிய இருதயம், உங்களை ஏவக்கூடிய இருதயம், உங்களை நெருக்கி பாவம் செய்ய ஏவக்கூடிய அந்த இருதயம் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே செத்து போகும். இவ்வளவு பாடுகள். ஒரு அடி நமக்கு பட்டாலே சுருன்றோம், ஒரு அடி படும்போது சுருன்றோம். அப்போ இவ்வளவு பாடுபட்டார எதற்காக? எனக்காக. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் எதுல கிடைக்கி? அவருடைய பாடுகளை தியானிக்கூடியதான ஒரு பாக்கியத்துல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எது அறிவாம்? தேவனை அறிகிறதே அறிவு. கடைசி காலத்துல இருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன? ஓரளவுக்கு இப்ப உலகத்துல காணப்படுற எல்லா சம்பவங்களும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் பெரிய பெரிய செல் வச்சிருக்காங்க. வெளிநாடுகள்ல என்ன நடக்குங்கிறது தெரியுது. சாதாரண கொஞ்சம் இங்கிலீஷ் நாளே தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியுது? வீட்டுல ஒரு நோய், வீட்டுல உள்ளவங்களும் ஒரு கேன்சரா இல்ல ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அதை டாக்டர் சொன்னா உடனே என்ன செய்யறாங்க? நெட்ல அடிச்சு பாக்குறாங்க, A to Z அறிஞ்சுக்கிட்டாங்க. டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இப்ப எல்லாமே இன்டர்நெட்ல A to Z கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன நோய்க்கு என்னென்ன இருக்கு எல்லாமே அங்க இருக்கு. அப்ப அறிவுங்கிறது இப்போ அதிகரிச்சு போயிட்டு கடைசி காலத்துல அறிவு பெருகி போகும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ உண்மையிலேயே அறிவாளியா இருப்பாயானால், நீ உண்மையிலே புத்திசாலியா இருப்பாயானால் உன்னுடைய அறிவு எதை சார்ந்து இருக்க வேண்டும்? பரிசுத்தரை, தேவனை அறிகிற அறிவு. அதுதான் உண்மையான அறிவு. அந்த அறிவு எதுல கிடைக்கும் தெரியுமா? வேதம் வாசிக்கல. அந்த அறிவு எதுல கிடைக்கும்? தியானிக்கிறதுல. நமக்கு இப்ப என்ன அறிவு இல்ல? எனக்காகத்தான் பாடுபட்டார் என்றதான அந்த அறிவு இல்ல. வேற ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, இல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய இந்த அறிவு நமக்கு இருக்கு. ஆனா எந்த அறிவு இல்ல? எதற்காக என் தேவன் பாடுபட்டார், எதற்காக இவ்வளவு சித்திரவதைக்குள் உட்படுத்தப்பட்டார், அதற்குத்தான அறிவு நமக்குள்ள இல்ல. வேதம் சொல்லுது, பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. இது எப்படி கிடைக்கும்? அன்று பாடுகளை நீங்க தியானிச்சு பாருங்க. வேத வசனத்தை வாசித்த பிறகு மூடி வைத்துட்டு அது எனக்கு என்ன சொல்லுன்னு சொல்லி அப்படியே இருந்து தியானிச்சு பாருங்க. அந்த தியானத்துல உங்களுடைய இருதயத்துல பலவிதமான காரியங்கள் வெளிப்படும். அது உங்களை அனல் மூட்டி எழுப்பும். இவ்வளவு நாளும் என்னுடைய மனக்கண்கள் குருடாகத்தானே இருந்தது. பிலிப்பியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 10-12 வரல வசனங்களை வாசிங்க. இப்படி நான் அவரையும் யாரையும்? அந்த சிலுவையிலே தொங்கினாரே அவரையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் பவுல் அப்போஸ்தலர் பிரதான அப்போஸ்தலரானார்? ஏன் அந்த பவுல் அப்போஸ்தலர் இவ்வளவு நிருபங்கள் எழுதப்பட்டது? ஏன் அந்த பவுல் அப்போஸ்தலர் கல்லால எரிஞ்ச பிறகும் செத்துட்டாருன்னு சொல்லி தரதரன் இழுத்து வெளியில கொண்டு போட்ட பிறகும் ஏன் ஊழியம் செய்தாரு? ஏன் வாழ்க்கை ஃபுல்லாவே பாடுதான், ஆனாலும் ஊழியத்தை ஏன் விடல? கடைசி முடிவும் சிறைச்சேதம் தான், தலை வெட்டப்பட்டு தான் செத்தாரு. ஆனாலும் கடைசி வரைக்கும் ஏன் ஆண்டவருக்காண்டு நின்னார்? ஒரே ஒரு காரணம் தான், அவர் அந்த மெய் தேவனை அறிந்து கொண்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் அந்த மெய்யான தேவன் என்ன செய்தார்? அறிந்து கொண்டார். நான் அவரையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்கு
என்ன செய்தேன்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். விட்ட பிறகு அதை யோசிக்கவே இல்லை, போ குப்பனி விட்டுட்டேன். அப்ப தியானங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை பாருங்க. வாசிக்கணும், அந்த வார்த்தை என்ன எனக்கு சொல்லுதுன்னு அதை தியானிக்கணும். அவனுடைய பாடுகளை இன்னும் அதிகமா தியானிக்கணும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12 அதிகாரம் 10-14 வரையில வசனங்களை வாசிங்க. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்துனேனை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. பாருங்கள், இந்த அனுபவம் எப்பதான் உங்களுக்கு கிடைக்கும்? ஆண்டோடைய பாடுகளை நீங்க தியானித்தா மட்டும்தான். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகிறது? எனக்குன்னு ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்காண்டி கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், அது நல்ல வளர்த்து ஒரு MBBS ஆக்கிட்டேன். ஆனா அடுத்த நாள் டாக்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இறந்து போயிட்டு. அடுத்த டாக்டர்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பணிபுரியணும், இன்னைக்கு இறந்து போகுது. உங்களுக்கு இருதயம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. பல கோடி செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், நாளைக்கு தான் அது வேலைக்கு போகும், 1 மாசம் கழிச்சு எனக்கு சம்பளத்தை கொண்டு வரும், நான் அதை அனுபவிக்க முடியல. எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு பிள்ளை, இது எல்லாத்தையும் அனுபவிக்க வேற ஆள் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. அதான் சொல்லப்பட்டு ஒரே ஒரு குழந்தை இருக்கு, அந்த ஒரே ஒரு குழந்தை எப்படி அதை இறந்து போனா எப்படி நீங்க துக்கிப்பீர்களோ அந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் மனுஷர்கள் ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு. தியானிக்கும் போது அந்த இருதயத்தில் அனல் மூலம், எனக்காக என்னை 4 பேர் மதிக்கவே மாட்டாங்க, என்னை வீட்டுல உள்ளவங்களே ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு துஷ்டன் எனக்காக என் ஆண்டவர் இவ்வளவு பாடுபடணுமா? அப்போ அவருடைய சிநேகம்னா அது எப்படிப்பட்டது? அப்படி அந்த இருதயம் அந்த பாடுகளை தியானிக்கும் போது அங்க மனம் கசந்து அழக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் ஆயத்தமாக்கி வச்சிருக்கார். அங்க தன்னை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு அறியாமலே புலம்பக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் ஆயத்தமாக்கி வச்சிருக்கார். வாசிங்கள். ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரி மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும். எப்படி ஜனங்களுடைய புலம்பலே அதிகமா இருக்கும் என்று தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். எப்படி தேசம் புலம்பிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சிமேயி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றுமுண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். பாருங்க, அனுபவம் கடைசி காலத்துக்கு என்று தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஒரு அனுபவமாகும். இந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? தியானிக்கையில் தியானிக்க 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 அந்த இருதயத்தில் அனல் மூலம், அந்த இருதயத்துல நான் இவ்வளவு நாளும் எனக்குன்னு வாழ்ந்துட்டேன், இனி ஆண்டவருக்குன்னு வாழ. அப்படி வாழும்போது பாவம் செய்யணுங்கிற என்ன வருமா? வர. பரிசுத்தமா வாழணும், அந்த தேவனுக்கு சாட்சியா வாழணும், அந்த தேவன் இந்த உலகத்துல காண்பிக்கணும், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நான் என் வாழ்க்கையில பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில அதை காண்பிக்கணும் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடு. தியானம் நீங்க பண்ணுவீர்களே ஆனால், பண்ண வேண்டிய பிரகாரம் நீங்கள் பண்ணுவீர்களே ஆனால், வேதத்தை குறித்த தியானம், அவருடைய பாடுகளை குறித்த தியானம் பண்ணிடலாம். அந்த இருதயம் திருக்கான நிலைமை என்று விடுவிக்கப்பட்டு தீய எண்ணங்கள் உதிக்கூடிய இடமாக ஊற்றாக இருக்கக்கூடிய அது மாற்றப்பட்டு அது தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியம் உள்ளதாக மாறி பரிசுத்தமான தூதுகளை கொடுக்கக்கூடியதாக, பரிசுத்தமாக வாழுற விதத்தில் நம்மளை தூண்டக்கூடியதாகவே காணப்படும். அடுத்தது என்ன? தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். சில சபைகள்ல தாறுமாறா பேசுறாங்க. எப்படி எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்களான்னு ஒரு வசனம் இருக்கு, அதை எடுத்து வச்சுட்டு அப்படின்னா என்ன, அதெல்லாம் முக்கியமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் தேவ ஆவியானோட அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆவியின் அபிஷேகம் முக்கியம். நீங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமே ஆனால், இந்த உலகத்திலே நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமே ஆனால் தேவ ஆவியானுடைய பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் உண்மையிலே ரட்சிக்கப்படுவானே ஆனால், ஒவ்வொரு மனுஷனும் உண்மையிலே பரிசுத்தமாக்கப்படுவானே ஆனால் அவனுக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? பாருங்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்று
அறியாமல் இருக்கிறீர்களா என்று. அப்படியானால் ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாகவே பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவரை கட்டாயமாக காத்திருந்து பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக ஜீவிக்க, பாவம் இல்லாமல் ஜீவிக்க தேவ ஆவியானவர் தேவை என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். எப்படி இந்த தேவ ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்றால், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நீங்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்கள் என்று சொல்லப்பட்டு, அப்படியானால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோமே ஆனால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவர் சில காரியங்களை நமக்குள்ளே நடப்பிக்கிறார். ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமே ஆனால், அவனுக்குள் தேவ ஆவியானவர் இருப்பாரே ஆனால் அவனுக்குள்ளே சில அனுபவங்கள் இருக்கும். அதுதான் என்ன? அவன் ஞானம் உள்ளவனாயிருப்பான். அவன் ஞானவானாயிருப்பான். அவன் அறிவில் குறைந்தவனாக, படிப்பறிவில் குறைந்தவனாக இருந்தாலும் தேவ ஆவியானவரை உடையவனாக இருப்பானே ஆனால் அவர் தக்க சமயத்திலே எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெளிவாக அந்த மனுஷனுக்குள் இருந்து வழி நடத்துவார். அவர் ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். உணர்வு கடைசி காலத்திலே அநேக ஜனங்கள், விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுக்குள்ளும் எது இல்லை? உணர்வு இல்லை. தன்னை குறித்த உணர்வே இல்லை, தன் ஜீவித்தை குறித்த உணர்வே இல்லை, தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லுகிறேன் என்ற உணர்வே இல்லை, தனக்குள் இவ்வளவுலாம் தப்புகள் இருக்கிறது என்ற உணர்வுகளே இல்லை, தன்னுடைய பாதையே சரியில்லாத பாதை என்ற உணர்வே இல்லை. காரணம் என்ன? தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்லை. தேவ ஆவியானவர் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக உணர்த்துவார், இதை செய்யாத. அவர் உணர்த்தி வழி நடத்தக்கூடியவராயிருப்பார். ஞானம் தந்து வழி நடத்துவார், உணர்த்தி வழி நடத்துவார். ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும். எப்படி ஆலோசனை தரக்கூடியவராக இருக்கிறார்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று நடத்துகிறவர் நான். ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், பாவம் இல்லாமல் ஜீவிக்க அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு அதற்கேற்ற தக்க ஆலோசனை தருவார். அதன் பிறகு என்ன? அந்த ஆலோசனை மாத்திரம் இருந்தால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. அந்த ஆலோசனை மாத்திரம் இருந்தால் பாவத்தை தவிர்க்க முடியாது. அந்த ஆலோசனையை நிறைவேற்றக்கூடியதான பெலன் வேணும். அதான் பெலனை அருளும் ஆவியானவர். திடசாட்சியாக, தைரியமாக, சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்கதாய், போய் என்று சொல்லத்தக்கதாய், நான் ஆண்டவருக்கு என்று தான் வாழ்வேன், தேவசத்துக்கு மாறான ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லத்தக்கதாய், அதற்காக எதையும் இழக்க தயாராகக்கூடியதான ஒரு பெலன். அது மாம்ச பெலன் அல்ல, அது உலக பெலன் அல்ல, அது உலக ஞானத்தால் வரக்கூடிய பெலன் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர்னாலே பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடியதான அந்த பரிசுத்த பெலன். அப்ப ஏன் ரட்சிக்கப்பட்டதோடு நிறுத்தி விடாதீர்கள்? அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க, உங்க இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க பிரயாசப்படுங்க. பரிசுத்த குறைவோடு இருக்க ஜனங்கள் பரிசுத்தமாக பூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல காரணம் என்ன? அந்த தேவ ஆவியானுடைய பெலன் வேணும். நீங்க பாவம் இல்லாம இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டுமே ஆனால் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அறிவு இருக்கும். எதை குறித்த அறிவு? தேவனை குறித்த அறிவு. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. அவர் உங்களுக்குள் இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? தெளிவும் திட்டமாய் சொல்லி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எப்படி? என்றென்றைக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு சோதனை வந்துட்டு, வீட்டுல ஒரு பிரச்சனைக்குரிய சோதனை, பிடிச்சு நிற்க முடியாத ஒரு சோதனை, இல்ல வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துட்டு என்ன செய்யறாங்க? அநேக ஜனங்கள் அதுக்கு பிறகு ஜெப வீட்டுக்கு வர்றதில்லை, அதுக்கு பிறகு என்ன செய்யறது இல்ல? தேவனை முழங்கால் நின்று தேடுறது இல்ல, அதுக்கு பிறகு வேத வாசிப்பு இல்ல, அதுக்கு பிறகு உபதேசம் கேட்கறது இல்ல. காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் உள்ள இல்ல. நான் இப்படியெல்லாம் ஆண்டவரை பின்பற்றி ஏன் எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோதனை? அதான் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி. ஆனா தெரியல, இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவர்களுக்கு, உண்மையாகவே தேவனை பின்பற்றுவர்களுக்கு பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் தேவ ஆவியான உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்கள் அவர் என்றென்றைக்கும் இருப்பார், எப்பொழுதும் இருப்பார், எல்லா சூழ்நிலையும் இருப்பார், இருந்து தேற்றுவார். அதாவது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே உங்களுக்காண்டி அவர் உள்ள இருக்கிறதால அப்படியே ஜீம் பூம்பான்னு சொல்ற மாதிரி, அப்படியே ஒரு மாளிகையாட்டும், அப்படியே டக்குன்னு நீங்க நினைச்ச மாதிரி கனவு உலகத்துக்கு போறது மாதிரி அப்படி மாறாது. ஆனா தேற்றுவார். எப்படி? இது நமக்கு நல்லதுதான்,
பாடுகள், இந்த பரீட்சைகள் எல்லாம் நற்குணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது. இந்த பாடுகள், இந்த பரீட்சைகள் எல்லாமே என்ன செய்யுமா? பொறுமையை வளர்க்குமா. அவர் பாடுகள் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தேவ ஆவியை என்ன செய்ய மாட்டாரு? உங்களுக்கு நிலைமையெல்லாம் அப்படி மாத்த மாட்டாரு. ஆனா உங்களுக்குள்ள இருந்து அதை சகிக்கக்கூடிய பலனை தருவார். தேற்றுவார். சகி. ஆண்டவர் எவ்வளவாய் பாடுபட்டார். ஏன்? அந்த தேற்றவாளன் ஒவ்வொருக்குள்ள இல்லாதனால்தான் வாழ்க்கையில சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வலி உண்டு, நோய் உண்டு, வியாதி உண்டு. இவைகளெல்லாம் வரும்போது என்ன செய்யறோம்? அது வரைக்கும் முழங்கால் நின்று ஆண்டவரேன்னு தேடின நம்ம, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியதான் நம்ம அப்படியே விட்டு விடுகிறோம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இல்லாதனாலையும், அவர் இடைப்பட நமக்குள் இல்லாமல் இருக்கிறதுனாலும், அவர் நம்மளை தேற்றி ஆதரிக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நிலைமை. வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. எப்படி? அநேகருக்கு எப்படி? ஏன் நீங்க பெற்றுக்கொள்ள தெரியுமா? அதை குறித்த அறிவு இல்லை. அதான் இவ்வளவு தெளிவா சொல்லேன். நீங்க பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அவர்களுக்கு, உலகத்தாருக்கு, ரட்சிக்கப்பட்ட அநேகருக்கு எப்படி? அதை குறித்த அறிவு இல்லை. அறிவு இல்லாதனால அதை அடைய வேண்டும் என்று பிரயாசப்படாததுனால அது அவர்களுக்கு கிடைக்கல. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 26வது வசனம் வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, அவர் போதிப்பார், அவர் நினைப்பூட்டுவார். இதை செய்யாது. வேதம் இதை சொல்லுது. அதனால இந்த காரியம் வேதத்துக்கு மாறானதா இருக்கு, செய்யாத. போதிப்பார். ஏன் எனக்குள்ள அப்படிப்பட்ட உணர்த்துதல் இல்ல? ஏன் எனக்குள்ள அப்படிப்பட்டதான பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை எனக்குள்ள இருந்து உருவாகல? ஏன்? தேவ ஆவியானவர் அநேகர் கொல்லவே செய்யிட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, விரட்டிட்டாங்க. அல்லது அந்த அனுபவம் பொய்யான அனுபவமா இருக்கும். வேதம் சொல்லுது அவர் போதிப்பார் என்று, அவர் நினைப்பூட்டுவார் என்று, அவர் கரம் பிடித்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் என்ன சொல்றார்? பேதைகளாய் இருந்தாலும் நீங்க திசைகட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுது. சொல்லலாம், ஒரு படிப்பறிவுல ரொம்ப குறைஞ்சவங்களா இருக்கலாம், என்ன படிச்சாலும் மண்டையில நிக்காது. வேதம் என்ன சொல்லுது? பேதைகளா இருந்தாலும் அவங்க திசை கெட்டு போவதில்லை. பேதைகளா இருந்தாலும் என்ன இல்லை? திசை கெட்டு போவதில்லை. காரணம் என்ன? நீங்க அறிவுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு அதாவது மெமரி பவர், ரிமெம்பரிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு அதாவது எப்படி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு வச்சா ரொம்ப நாள் தங்க டக் டக் டக்குன்னு மறக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவங்களா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில பரிசுத்தமா இருப்பதற்கு நீங்க பயப்பட வேண்டாம். எது மட்டும்தான் தேவை? அழுது புலம்பி கண்ணீர் விடுச்சு அந்த தேவ ஆவியானவரை மட்டும் பெற்றுக்கொண்டா போதும். அவர் உங்களுக்குள்ள இருந்து போதிப்பார், அவர் உங்களுக்குள்ள நினைப்பூட்டுவார். என்ன செய்வாரு? ஒருவேளை எது சரி தப்புன்னு தெரியாட்ட வரைக்கும் அந்த இடத்துல கரெக்டா என்ன செய்வார்? வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுது? அவரை சார்ந்து நீங்க வாழும் போது, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் போது பரிசுத்தமாய் வாழக்கூடிய காரியத்தை குறித்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. வழி இது என்று சொல்லி நமக்குள்ள தெளிவாக சொல்லக்கூடியதான ஒரு தேவன் நமக்குள்ள உண்டு. அதான் இவ்வளவு பெரிதான அந்த தேவனை நம்ம இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு என்ன அதுக்கு மதிப்பே தெரியும். அதனாலதான் அநேக பாசை எல்லாம் பார்த்தா அது தாறுமாறா இருக்கும். அந்நிய பாசன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுமே கிடையாது. அது அந்நிய பாசை கிடையாது. பாசனை எப்படி? என் காலம் நிறைவேறிட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? என் காலம் முடிவுக்கு வந்தது, தேவனுடைய அழைப்பு, நான் பரலோகராஜ்யம் போன, என் காலம் முடிஞ்சிட்டு. அப்ப இங்க எப்படி இருக்கு? அந்த வார்த்தை துண்டு துண்டா இருக்கு. அப்ப அந்நிய பாஷைனா என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் அது இனி ஒரு மொழியில அது தெளிவா இருக்கு. உண்மையா இல்லையா? எப்படி தமிழ்ல தெளிவும் திட்டமா ஒரு ஆளுக்கு புரியுற மாதிரி வார்த்தையா சொல்றோமோ அதே போலதான் அந்த பாசம் இருக்கும். ஒருவேளை அந்த பாசம் எனக்கு தெரியாதா இருக்கும், ஆனா அது இனி ஒரு தேசத்துல இனி ஒரு மனுஷனால பேசக்கூடியதா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானோட தெளிவான வழிநடத்தல் நமக்கு இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நம்ம அவருக்கு பிரியமா ஜீவிக்க முடியும். மட்டும் இல்லாம பாவத்தை எதிர்த்து ஜீவிக்க முடியும்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாத்தானுக்கு வேலை என்னதான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம். அதிலும் குறிப்பாக அவன் என்ன சொல்லுவான்? பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் எந்த மனுஷன் அவனுக்கு பிரியமில்லாமல் ஜெபம் பண்ணி பரிசுத்தமா தன் ஆத்மா காத்துக்கூட அவனுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். வெள்ளம் போல் சோதனை எப்படி? மனைவி மூலம் வரலாம், பிள்ளைகள் மூலம் வரலாம், இல்ல வேலை செய்ய இடத்துல வரலாம். வெள்ளம் போலதான் சாத்தான் வரும். அவருக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிற ஜனங்களுக்கு எதிராக சாத்தான் என்ன செய்வான்? ஏதேனும் உருவத்துல வரும். வெள்ளம் போல். அந்த வெள்ளம் எப்படி? காட்டாட்டு வெள்ளம் போல வரும். ஒரு சுனாமி வரும்போது நம்ம என்ன தூசி மாதிரி இருப்போம், கொண்டு போயிடும். அப்படிதான் அவனுடைய சோதனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் அப்படி வரும்போது வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த நேரத்துல மனுஷ பலனால முடியாது, மனுஷ பராக்கிரமத்தால் பரிசுத்தமா வாழ முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரே, ஆனால் அவர் நிச்சயமாக, அதிக நிச்சயமாக அந்த சோதனையில விழாது உங்களை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தமாக வாழ வேண்டுமேயானால் உங்களுடைய மாம்ச பலத்தினாலோ உங்களுடைய பராக்கிரமத்தினாலோ வாழ முடியாது, ஆனால் தேவ ஆவினாலே வாழ முடியும். கலாத்தியர்கள் நிருபம் 5 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிக்க வேண்டுமே ஆனால் தேவ ஆவியானவர் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர் உங்களுக்குள் இருந்து உணர்த்தும் போது, அவர் உங்களுக்கு சொல்லும் போது, அவர் கரம் பிடித்து உங்களை நடத்தும் போது அவைகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்கு ஏற்றபடி. அப்போ அந்த ஆவியானவர் தேவ சித்தத்தை அறிஞ்சு, இதை செய்யாத, இதை செய், இங்க போவாத, இங்க போ, இப்ப ஜெபி, இப்ப இப்படிலாம் இரு, வைதம் வாசி எல்லாம் உணர்த்தும் போது அந்த ஆவி கேட்டபடி நடந்தா மட்டும்தான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த ஆவியானுடைய உணர்த்தலுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தால் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே செத்து போகும், அடிபட்டு போகும், அதனுடைய பலன் எழும்பாது, அதனுடைய சக்தி அழிந்து போகும். மறுபடியும் வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எப்பந்தான் மாம்சத்தின்படி பாவ வழியில ஒரு மனுஷனால ஜீவிக்க முடியாமல் இருக்க முடியும்? அந்த மனுஷன் பரிசுத்த ஆவிய உடையவனாய் இருப்பானே, ஆனால் அதே குறித்த அறிவு அவனுக்கு வேணும். எனக்குள்ள தேவ ஆவியனர் இருக்கிறார். அப்படியானால் அவருடைய உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது சகல பாவ வழியிலிருந்தும் அவன் என்ன செய்யலாம்? விலகி ஜீவிக்கலாம். அப்போ தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள் வளர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். எபேசியர் நிருபம் 6 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். என்ன செய்ய வேண்டுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜெபம் பண்ணி, அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு பலம் உண்டாகும், ஒரு துடன் உண்டாகும், தைரியமாக சாத்தானை எதிர்த்து ஜெயிக்கலாம். பரிசுத்தமாக வாழ வேண்டுமே ஆனால், பாவத்தை நீங்க விலகி ஜீவிக்க வேண்டுமே ஆனால் உங்களுக்கு தேவ ஆவியோட பலன் வேணும். மாம்ச பலத்துல முடியாது. அப்போ அந்த ஆவியானோட அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் அதை அனல் மூட்டி அதை அதிகப்படுத்த வேண்டும். சிலருக்கு ஒரு பாசம் இருக்கும், பயங்கர திருப்தி, எப்படி எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு. சிலருக்கு ஏதாவது ஒரு அறகுறை பாசம் இருக்கும், பயங்கர திருப்தி, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு. இல்ல, உங்க அனுபவங்கள் வித்தியாசப்பட, உங்களுடைய அனுபவங்கள் மாற்றப்பட, உங்களுக்கு பரிசுத்தமாக இன்னும் அதிகமாக துப்புரவாக அவர் அநேக பாசைகளை தந்து உங்களை மகிழ செய்யக்கூடியவராக இருக்கார். பேரின்ப நதி உள்ள ஓடும், அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் இருக்கும். இப்ப என்ன? ஒரு அறகுறையான ஏதோ 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு பயங்கர திருப்தி, நான் மேல பறந்துடலாம். ஆனா என்ன உண்டாகுது? அதை நீங்க சரியாக வளர்க்காமல் இருக்கிறதுனால உங்களுடைய ஜீவியம் கீழ் நோக்கி போகுது, பாவம் மேற்கொள்ளுது. மேல போக முடியுமா? போக முடியாது.
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும்? அந்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். அதே எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எத்தனை பேர் துக்கப்படுத்துறோங்கிறத நீங்களே யோசித்து பாரு. முதல்ல துக்கப்படுத்த எதனால? ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவியானுடைய கிரியையை அப்படியே அணைச்சு போடுறதுனால. ரெண்டாவது என்ன? அவருக்கு பிரியமான பாவ வழிகள் நீங்க மனப்பூர்வமா செய்யும் போது துக்கப்படுத்துறீங்க. அடுத்தது என்ன? வேதம், சத்திய வேதத்தை தினந்தோறும் படிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் அதை மனப்பாடம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்க நமக்கு என்ன தேவை? ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது, கொண்டு வராத ஆட்கள் நிறைய உண்டு. கேட்ட 9 சாக்கு போக்கு சொல்லுவாங்க. வேதத்தை படிங்க. பாவத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி வேதம். வேதத்தை சும்மா கடமைக்காண்டி இப்போ ஒரு வருஷத்துல முடிக்கணும்னு சொல்லி கடமைக்காக மேல எங்கேயும் வாசிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு ஆள் வரும், இப்போ கல்யாணம் முடிச்சிருக்காரு, ஒரு குழந்தைங்க கையில இருக்கு. அவர் என்கிட்ட வரும்போது சொல்லுது எப்படின்னா, நான் எத்தனையோ தடவை படிச்சுட்டேன் பார். ஆனா அவர்கிட்ட கேட்பேன், உங்க நிலைமை இப்படி இருக்கு, இது மாறாட. அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மகிட்ட என்ன ஒரு பெருமை இருக்கு, இத்தனை தடவை நான் படிச்சுட்டேன். ஆனா உங்க வாழ்க்கையில இங்க ரசிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல. உங்ககிட்ட இருக்கதான அந்த குடி பழக்கம் மாறுச்சா? மாறல. உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம் மாறுச்சா? மாறல. நான் எதை சொல்றேன்? நீங்க வேதத்தை படிக்கணும், அதை தியானிக்கணும், அதை இருதயமாக உங்க பலகையில வைக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணணும். காரணம் உண்டு. 1வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் என்ன சொல்லுது? வேதத்தை பிரியப்படணும். கதை புக்கு வாங்க ரொம்ப விருப்பப்படுறோம், நாவல்ஸ் வாங்க ரொம்ப விருப்பப்படுவோம், நைட்டும் பகலும் இருந்து வாசிப்போம். ஆனா இப்ப எதுக்கு மேல பிரியம் இல்லை தெரியுமா? இந்த வேதாகத்து மேல யாருக்கும் பிரியம் கிடையாது. அது ஒரு சுமை, ஓல்டு புக், லாங் பிஃபோர் ரிட்டன். அந்த மாதிரியே நமக்கு என்ன ஆகி போச்சு? நமக்கு ஆகி போச்சு, ரொம்ப முன்னாடி எழுதப்பட்டுச்சு. ஆனா இதுதான் ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த காரியம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு என்ன சூழ்நிலையிலும் என்ன பதில் கொடுக்கணும் எல்லாம் இருக்கு. ஒருவேளை எங்களுக்கு தெரியாம இருக்கு, ஆனா இதுல எல்லாமே இருக்கு. தேடி கண்டுபிடிங்கள் இருக்கு, அங்கேயும் இங்கேயுமா இருக்கும். பரிசுத்த ஆவியான துணை கொண்டு தேடி கண்டுபிடிங்கள் வேதத்துல இருக்கு. ஆனா இப்ப இதுக்கு மேல யாருக்கு என்ன இல்ல? வாஞ்சையும் இல்ல, தாகமும் இல்ல. வேதம் சொல்லுது இரவும் பகலும். மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அர்த்தம் என்ன? நீங்க பொதுவாட்டை புரிஞ்சுக்கிடுங்க. டிவினாலும் சரி, எதனாலும் சரி, எதை நீங்க திரும்ப திரும்ப பாக்குறீங்களோ உங்களுடைய குணம் அதை போலயே மாறுது. வாலிப பிள்ளைங்க படம் பார்க்கும், அவங்களுடைய நடவடிக்கையை பாருங்க, அதுல இருக்கிற மாதிரியே ஹேர் கட் பண்ணுவாங்க, அது இருக்கிற மாதிரி சட்டை போடுவாங்க. அப்போ எதை நீங்க திரும்ப திரும்ப பாக்குறீங்களோ அதை போலயே நீங்க மாற விரும்புறீங்க. எதை திரும்ப திரும்ப கேட்கிறீங்களோ அதை போலயே மாறுவீங்க. எதை திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ அதை போலயே மாறுவீங்க. அதனால்தான் முன்னறிந்த தேவன் சொல்றாரு, இரவும் பகலும் நீ படிக்கிற எதை படி? வேதத்தை படி. இரவும் பகலும் அந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? அவன் குணம் தானாட்டே மாறிடும். என்ன சொன்னேன்? அவன் குணம் தானாட்டே மாறிடும். அவனுடைய நிலைமைகள் அப்படியே பழைய பாவ சுபாவங்கள் மாறி அவன் புது மனுஷனா இருப்பான். 107வது சங்கீதம் 20வது வசனம் வாசிங்க. 107வது சங்கீதம் 20வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனம் ஒரு மனுஷனை குணமாக்கும். வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. எப்படி? இந்த வேதத்தை, அந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை நீங்க கருத்தாய் படிப்பீர்களே ஆனால் அது உங்கள் பாவ நோயை குணமாக்கும். அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அது என்ன செய்யும்? நரகத்தில் இருந்து உங்களை தப்பு வைக்கும். எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் இப்ப என்ன செய்யறாங்க, இங்கேயும் ஒருத்தவங்க வருவாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி, அவங்க கூட போறாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட ஊழியம் என்ன? ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த புதிய ஏற்பாட்டை கொண்டு கொடுக்கறது. இவ்வளவுதான். கிட்டத்தட்ட 5 மணிக்கு டிராவல் பண்ணி போய் அந்த 5 மணிக்கு டிராவல் ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க. சாதாரண மக்கள் தான், வெறும் டீ குடிப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்த பிறகுதான் எத்தனை மணி ஆனாலும் சாப்பிடுவாங்க. ஆனா 1 மணிக்கூர் தான் ஊழியமே இருக்கும். என்ன செய்வாங்க? சிவகாசினாலும் தெரியும், சிதம்பரம்னாலும் தெரியும், எங்கேயாவது உள்ள தூரமான இடங்களுக்கு போய் ஒண்ணு என்ன செய்வாங்க? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. உள்ள போய் பார்க்கக்கூடிய இந்து நபர்னாலும் சரிதான், மட்டன் மதத்தினாலும் சரி, போய் அவங்க கையில கொடுத்துட்டே இருப்பாங்க. அடி கிடைக்கும், காரி துப்புவாங்க, கிழிப்பாங்க, தூர வீசுவாங்க, சிலவங்க கொண்டு போவாங்க. இந்த மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியுடைய பலன் என்னன்னா, அதுல 100ல் 1, 2வது படிப்பாங்க. படிக்கும் போது என்ன ஆகும்? தேவன் அவருடைய இருதயத்தை தொடுவார், தேவ சந்திப்பு உண்டாகும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நிறைய சரித்திரங்கள் இருக்கு.
நிறைய பாஸ்டர்மார்களும் சரிதான், நிறைய பெரிய பெரிய ஆட்கள் தங்களுடைய சரித்திரங்கள் எப்படி சொல்றாங்க, நாங்க நோயாளியா இருக்கோம், நான் எல்லாம் முற்றுமுடிய கம்யூனிஸ்டா இருந்த, அதாவது ஒரு நார்த் கொரியாவோ சவுத் கொரியாவில் உள்ள ஒரு நபருடைய சாட்சியம் அப்படிதான், வேற அப்படிதான். எப்படி அவங்ககிட்ட புதிய ஏற்பாடை கொண்டு கொடுக்குறாங்க, வேண்டா விருப்ப வாங்குறாங்க, சரி தூர எறிகிறாங்க. ஆனா நோயாளியா இருக்குன்னா நேரம் போக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லை. சரி ஒரு புக்கை யாரோ கொண்டு தந்திருக்காங்கன்னு சொல்லி மேலே கீழே படிக்கும் போது தேவ சந்திப்பு உண்டாது. நானே மெய்யான ஒளி, நான் தான் உலக மக்களுக்காக பாடுபட வந்தேன் அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது, ஐயோ ஒரு தேவன் எனக்காண்டி இவ்வளோ பாடுபட்டிருக்காரா, கண்கள் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கிறாரா, இவ்வளோ அடிக்கப்பட்டிருக்க காரியங்கள் இந்த வேதத்துல படிக்கும் போது படிக்க 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 அந்த கல்லான இருதயம் உடைஞ்சி பாவரிக்க பண்ணி எத்தனையோ ஜனங்கள் நினைச்சிருக்காங்க தேவனை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையில இந்த மக்களும் ஊழியம் பண்ணிட்டே இப்போ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு என்ன, இதை எடுத்து விரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனா காபி கடையில டீ கடையில போய் இருந்து நினைச்சுவோம், மேல இருந்து கீழே ஃபுல்லா 10 பேஜ்னா 10 பேஜை நம்ம என்ன செய்திருவோம், வாசித்து முடிச்சிருவோம். பாவம் நம்மளை விட்டு வைக்குமா? எல்லா பாவமும் உள்ள இருக்கும். வேதம் என்ன சொல்லுது, இரவும் பகலும் அந்த வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஏன்? அது அந்த மனுஷனை குணமாக்கும். அந்த கெட்ட சிந்தனைகளை, பாவ சிந்தனைகளை, உலக சிந்தனைகளை, இச்சைக்குரிய சிந்தனைகளை படிக்க படிக்க இது என்ன செய்யும், அந்த இதயத்தில் அப்படியே பதிய 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 அதெல்லாம் போய்கொண்டே இருக்கும். அந்த மனுஷனை அழிவுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கும். 119 சங்கீதம் 11 வசனம் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. ஏன் முதல்ல வேதம் சொல்லுது இரவும் பகலும் தியானம் பண்ணு, நீ பாக்கியவானா இருப்பா. அதாவது பாக்கியவான் அர்த்தம் என்ன? அவன் பரிசுத்தவானா இருப்பான், ரட்சிக்கப்பட்டவனா இருப்பான், தான் பாக்கியம். பரலோகத்திற்கு கேட்டதான அவகாசியா இருப்பான். இந்த உலகத்துல பெரிய கார் வச்சிருக்கான அவன் பாக்கியவான், அது பாக்கியம் கிடையாது. அப்ப இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனையே பாக்கியவான்னு சொல்ல காரணம் என்ன? அவனுடைய குணம் மாறும். அவனுடைய இருதயத்துல அந்த வேதத்துல உள்ள எல்லா வாக்கு தத்துவங்களும் எல்லா கற்பனைகளும் அவனுக்குள்ள இருக்கும். அப்ப அவனுடைய குணமே மாறிடும், அவனுடைய ஜீவியம் அப்படியே மாறுது. ஏன்? வேதத்துல இருக்கும் பொய்யர் அனைவருக்கும் 2ஆம் மரணமாகிய நரகம். அப்ப அவனுக்கு தெரியும், இனி நான் பொய்யே பேசக்கூடாது. இரவும் பகலும் தியானிக்கும் போது அதுல உள்ள ஒவ்வொரு கற்பனைகளும் அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்யும். இப்ப புரியுதா வேதம் எவ்வளவு முக்கியம்?